வைகாசி விசாகம் அன்னைக்கு எத்தனை நாள் விரதம் இருந்தால் சிறப்புன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வைகாசி விசாகம் 11 நாள், 21 நாள், 48 நாள், 6 நாள், விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் சிறப்பு தான். நம்மளால என்ன முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். எல்லாரும் பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளால முடியாது. நமக்கு எது முடியுமோ அதுதான் முடியும். ஸோ உங்களோட வேலை வாய்ப்பு, உடம்பு சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்குன்னு உங்களால் எத்தனை நாள் விரதம் இருக்க முடியுமோ அத்தனை நாள் சிறப்பாக விரதம் இருங்க. விரதமே இருக்க முடியாதுன்னா கூட அன்னைக்கு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்தாலும் அதுக்கும் நல்ல பலன் தான். பக்தி முக்கியம். நம்ம எப்பயுமே அன்போட பக்தியோட உண்மையாக பக்தியாக இருந்தோமோ அதுக்கே நல்ல பலன் தான். 21 நாள் விரதம் இருக்க வேண்டியவங்க மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு 21 நாள் கம்ப்ளீட் ஆகும். 21 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டு. 11 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு மே 30ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதிக்கு 11 நாள் விரதம் இருக்கலாம். 9 நாள் விரதம் இருக்கிறவங்க ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதிக்கு 9 நாள் கம்ப்ளீட் ஆகும். 9 நாளும் முடியாதவங்க 6 நாள் இருக்கிறவங்க ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் விரதம் இருக்கலாம். ஸோ எதுவுமே முடியலனாலும் அன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் மட்டும் முழுசாக நீங்கள் விரதம் இருந்தாலும் அதுக்கும் நல்ல பலன் தான். விரதம் இருக்கும்போது நான்வெஜ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. விரதம் இருக்கிறவங்க சுத்தபத்தமாக க்ளீனாக இருக்கணும். சாப்பிடாம இருந்தால் அதுவே நல்ல பலன் தான். பீரியட்ஸ் ஆகிட்டாக்கா அந்த 3 நாள் 5 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பூஜை மட்டும் பண்ணாதீங்க. நீ விரதம் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி கண்டினியூ இருக்கு. முதல் நாளே உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேண்டிக்கணும். நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருக்கிறீங்கன்னு. காலையிலேருந்து சாதம்ட்டு சாப்பிடாம ஒரு வேளை சாப்பிட்றீங்களா, இல்லை காலை விட்டுட்டு 2 வேளை சாப்பிட்றீங்களா, உங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள்